இப்போது 15 வருஷம் முன்னாடி சிவகார்த்திகேயன் யார்? விஜய் டிவியில் பல ப்ரோக்ராமில் அவருடைய சக்ஸஸை பார்த்துருக்கோம். அவரை என்டர்டெயின் பண்ணும்போது நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஆங்கர் வந்து இன்றைக்கி சினிமாவில் வரணும் வந்து அவருக்கான ஒரு பாதையை உருவாக்கிட்டு அவர் வந்து இன்றைக்கி ஜெயிச்சு இவ்வளோ பெருசாக வந்திருக்காரு வச்சுங்களேன். அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸு. அதை விட முக்கியமாக இங்கே யாருமே அவருக்கு மென்டர்னு கிடையாது. அவர் தனக்கான ஒரு மென்டர்ஷிப் உருவாக்கிட்டார், தனக்கான ஒரு டீமை உருவாக்கிட்டார். அவருக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. ஏன்னா விஜய் டிவி மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ப்ளஸ் அவரோட பயணிச்சவங்கலாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போது நீங்கள் விஜய் சேதுபதி எடுத்துகிட்டு வச்சிங்களேன், அவருக்கான சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவங்களோட பயணிச்சவங்க யார்? நலன் குமாரசாமி, கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்னு வரிசையாக, அருண்குமார் அப்படின்னு எல்லாருமே அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பயணிச்சவங்கலாம், மணிகண்டன், இவங்கெல்லாம் வந்து அவரை வச்சு பயணிச்சிட்டே இருக்காங்க. இப்படிங்க அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரோட ஒரு டீமாவே ஒரு 8-10 இயக்குநர்கள் அவரோட இருந்தவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது. அந்த ஷார்ட் ஃபிலிமில் அவர் நடிச்சிருந்தார். அந்த டைமில் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது சினிமாவில் வரணும்னு. அதனால ஷார்ட் ஃபிலிமில் போயிட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அந்த எல்லா ஷார்ட் ஃபிலிம்லும் அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவ்வளோ பெருசாக ஒரு நடிகராக இந்தியா ஃபுல்லாக பேசுகிறாங்கன்னா அது அவருடைய அந்த ஒரு பாதை. இங்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தனக்கான ஒரு பாதையை வந்து வேறு மாதிரி வகுத்துக்கிட்டார். இப்படி இயக்குநர்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணாமல் தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங், தனக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், தனக்குன்னு ஒரு நெட்வொர்க்கு, தனக்குன்னு படங்கள், தனக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் நெட்வொர்க்கு அப்படின்னு தன்னுடைய ஒரு விஷயத்தை அவரே என்ன சொல்ல செதுக்கிட்டு தான் வந்தார். ஸோ இப்போ சினிமாவில் சொல்லுவாங்க இவ யாருமே வந்து ஜஸ்ட் லைக் தி ஜெயிக்கல, அவங்களுக்கான பாதையை கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டாங்க. இந்த லாஸ்ட்டு 15 இயர்ஸில் தமிழ் சினிமா உருவாக்குன மிகப்பெரிய 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஒன்று சிவகார்த்திகேயன், அடுத்ததாக விஜய் சேதுபதி. ரெண்டுத்துமே நம்ம 2 பேருக்குமே நம்ம பாராட்டு சொல்லணும்.